வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சங்கிகள் டிசைனா ஆளுங்களை தயார் பண்ணி அவங்களுடைய கருத்தியலை நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. இதற்காக பல தரப்புல பல ஃபீல்ட சேர்ந்தவங்களை அவங்க தேர்ந்தெடுத்து சைலண்ட் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சு அப்பப்போ இவர்களுடைய கருத்துக்களை தன் சொந்த கருத்துக்கள் மாதிரி சோசியல் மீடியால பரப்பி ஒரு பேசும் பொருளாக்கி, ஒரு சர்ச்சையாக்கி, ஒரு விவாத பொருளாக மாற்றுவார்கள். அப்படிதான் இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை நாங்க அடாப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது மும்மொழி கொள்கையை ப்ரமோட் பண்ணுது, ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாம வச்சிருக்கிறோம். நீங்க தேசிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் அடாப்ட் பண்ணாதான் கல்விக்கான நிதி 2152 கோடியை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்றிய அரசும் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது என்செட், அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம், அவங்க நேஷனல் லெவல்ல சிலபஸையே மாத்திட்டு இருக்காங்க. சங்கிகளோட ஃபேவரட் ஹாபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வரலாற்றை மாற்ற வேண்டியது, வரலாற்றை திருச்சி எழுத முயற்சி பண்ண வேண்டியது, இல்லைன்னா அந்த வரலாற்றை அப்படியே மக்கள் மனசுல இருந்து நீக்கணும்னா அதை பாட புத்தகத்துல இருந்து நீக்கிடலாம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறு தெரிஞ்சாதானே அவங்க கேள்வி கேட்பாங்க, வரலாறு தெரிஞ்சாதானே நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, வரலாறு தெரிஞ்சாதானே எதிர்கருத்து வைப்பாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா படிக்கக்கூடிய அந்த சிலபஸ்ல இருந்து இந்த வரலாறையே நீக்கிட்டோம்னா, அதுக்கு பதிலா நம்ம சங்கி வரலாற, பொய் வரலாற கொண்டு திணிச்சோம்னா இது ஈஸியா போயிருமே அப்படிங்கிற முயற்சிய இன்னைக்கு என்செட் மூலமா இந்த காவி அரசு பண்ணிட்டு இருக்கு. அதான் சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல என்செட் 7th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் சிலபஸ்ல இருந்து முகலாய வரலாறு சம்பந்தப்பட்ட சாப்டர்ஸையும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச சாப்டர்ஸையும் நீக்கிட்டாங்க. இத ஒட்டுமொத்தமா நீக்கிட்டு அதுக்கு பதிலா சேக்ரெட் ஜியோகிராபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மகா கும்பமேளாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, மேக் இன் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இந்த சங்கிகளுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, சாவர்கர் எப்படி ஜெயில இருந்து புல்புல் பறவை மீது பறந்து உலகத்தை பார்த்தாரு, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணுமா. இப்படி ஸ்லோவா இருக்கக்கூடிய உண்மையான வரலாறை எல்லாம் நீக்கிட்டு இவங்களுடைய வரலாறு திணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சமீபத்துல நடிகர் மாதவன் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறாரு. இவருடைய ஒரு புது படம் கேசரி பார்ட் 2 தி அன்ஸ்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜலியன்வாலா பாக், இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரிலீஸை ஒட்டி ஒரு நேர்காணல்ல பேசும் பொழுது ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு. இவர் இப்படி பேசுறது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை, ஏன்னா இதற்கு முன்னாலே 2-3 தடவை இப்படிதான் பேசியிருக்கிறாரு. இதற்கு முன்னாலே இவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது கூட நாசால ராக்கெட் விடும்போது பஞ்சாங்கத்தை பார்த்து கரெக்டா டைம் பிக்ஸ் பண்ணி தான் விட்டாங்க அப்படின்னு பேசின ஒரு கடைஞ்செடுத்த சங்கீதம் மாதவன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா பாருங்க, இந்த வாட்டி அவர் பேசியிருக்கிறாரு. அந்த இன்டர்வியூல அவர் சொல்றாரு, நாம என்ன கத்து கொடுக்குறோம், நம்ம குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, தேவையில்லாத வரலாறு எல்லாம் நம்ம குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது முகலாய வரலாறை பற்றி 8 சாப்டர் இருந்தது, ஆங்கிலேய வரலாறை பத்தி 4 சாப்டர் இருந்தது, மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை பத்தி 2 சாப்டர் இருந்தது. ஆனா நம்ம சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களை பத்தி ஒரே ஒரு சாப்டர் தான் இருந்தது. எதுக்கு தேவையில்லாம 800 வருஷங்கள் தானே முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் நம்மள ஆண்டாங்க. ஆனா சோழர்கள் கிட்டத்தட்ட 2400 வருஷம் நம்மள ஆண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்கள பத்தி நாம படிக்க வேண்டாமா? முகலாயரை பத்தியும் ஆங்கிலேயரை பத்தியும் நம்ம ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் யாரு டிசைட் பண்றா? நம்ம குழந்தைங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத யாரு டிசைட் பண்றது? இதெல்லாம் தேவையா இந்த வரலாறுலாம்? இப்போ இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்ப கிளைமேட் சேஞ்ச பத்தி சொல்லிக் கொடுங்க, பினான்சியல் லிட்ரஸி பத்தி சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் தான் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதனாலதான் தேசிய கல்விக் கொள்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். மேலோட்டமா கேட்கும் போது ரொம்ப நியாயமான ஒரு கருத்தா தோணும். ஆனா மாதவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் இறங்கி நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா மண்டை மேல இருக்கிற கொண்ட ரொம்ப தெளிவா நமக்கு புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவரோட படம் அந்த கேசரி பார்ட் 2 ப்ரமோட் பண்ணணும். அந்த கதை ஜாலியன்வாலா பாக் மாசக்கரை ஒட்டின ஒரு கதை. அதுல ஒரு இந்திய சுதந்திர போராட்ட தியாகியா இவர் நடிக்கிறாரு. அதனால அது சம்பந்தமா ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இரண்டாவது, மறைமுகமாக இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை ப்ரமோட் பண்ண முயற்சி பண்றாரு. இதுல கூட நிறைய விஷயங்கள் தப்பும் தவறுமா பேசியிருக்கிறாரு. சோழர்கள் மொத்தமே 1500 சொச்சம் வருஷம் தான் ஆண்டாங்க. ஆனா 2400 வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சாங்க.
அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க இன்சர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி 8 சாப்டர் முகலாயர்கள் மீது, 4 சாப்டர் பிரிட்டிஷார் மீது, ஒரே ஒரு சாப்டர் தான் சேர சோழ பாண்டியர் பத்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னொரு உருட்டு. நீங்க ஆக்சுவல் டெக்ஸ்ட் புக்ஸோட சிலபஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. இவர் சொல்ற அளவுக்கு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. இதுல இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். மாதவன் என்ன சொல்றாரு, நம்ம பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம், நம்ம மொழிகள், நம்ம வரலாறு இதெல்லாம் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான், நியாயமான விஷயம் தான். ஆனா வரலாற்றோட ஒரு சில பக்கங்களை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு இல்ல அதை ஒதுக்கி வச்சுட்டு மீதி வரலாறு எப்படி சார் கத்துக் கொடுப்பீங்க? வரலாறுங்கிறது காலத்தோட காலம் மாறக்கூடிய ஒரு கண்டினியூட்டி இருக்குல்ல. நீங்க நடிக்கிற படத்துல முதல்ல இருக்கிற ஒரு 4 சீனை வச்சுக்கிட்டு கடைசியில இருக்கக்கூடிய ஒரு 4 சீனை வச்சுக்கிட்டு இடையில இருக்கிற ஒரு 10 சீனை தூக்கிட்டீங்கன்னா எப்படி சார் ஆடியன்ஸ்க்கு கதை புரியும்? வரலாறும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்சாட் சிலபஸ்ல நம்ம நாட்டு பாரம்பரியம், கலாச்சாரம், நம்மளுடைய வரலாறுன்னு சொல்லி யாரை பத்தி எல்லாம் தெரியுமா கத்துக் கொடுக்குறாங்க? ராணி லட்சுமி பாயை பத்தி கத்துக் கொடுக்குறாங்க, மங்கள் பாண்டே கத்துக் கொடுக்குறாங்க, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு கத்துக் கொடுக்குறாங்க, சுபாஷ் சந்திர போஸ் கத்துக் கொடுக்குறாங்க, பகத்சிங்க பத்தி கத்துக் கொடுக்குறாங்க. இதை தாண்டி எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துதானே சுதந்திரத்துக்கு போராடினாங்க. அப்ப இவங்களை பத்தி டெடிகேட்டட் சாப்டர்ஸ் என்சர்ட் கத்து கொடுக்குது. அதே என்சர்ட் வேலு நாச்சியாரை பத்தியோ, மருது சகோதரர்களை பத்தியோ, இல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தியோ, தீரன் சின்னமலை பத்தியோ, சுப்பிரமணிய பாரதியை பற்றியோ, வாவு சிதம்பரனாரை பத்தியோ, கொடிகாத்த குமரனை பத்தியோ, சுப்பிரமணிய சிவாவை பத்தியோ, வாஞ்சிநாதனை பத்தியோ ஏன் டெடிகேட்டட் சாப்டர்ஸ் வச்சு கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சேர்ந்த அந்தந்த மாநிலத்துக்கே உரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் இருப்பாங்கல்ல. இல்ல நமக்கு எப்படி சேர சோழ பாண்டிய பல்லவர்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதற்குரிய அந்த டைனஸ்டிஸ் இருக்கும்ல. இதெல்லாம் பத்தி ஏன் கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் சேர்த்து மாதவன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க நியாயமா பேசுறீங்க அப்படின்னு நாம ஏத்துக்கலாம். நாம ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றோம்? இந்தியா ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வெவ்வேறு மாநிலங்கள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு மொழி பின்னணி, வெவ்வேறு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அப்போ அந்த மாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் முதல்ல அவங்க மாநிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களோட வரலாறையும் தெரிஞ்சுக்கணும். மாதவன் நியாயமா யார நோக்கி கேள்வி எழுப்பணும்னா, இன்னைக்கு வரலாறு இருட்டடிப்பு செய்ய முயற்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பணும். சிலபஸ மாத்தி அமைக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனா வரலாற்றுல இருக்கக்கூடிய சில பக்கங்களை ஏன் இருட்டடிப்பு செய்யறீங்க? நடுவுல கொஞ்சம் பக்கம் காணாம போச்சுன்னா குழந்தைகளுக்கு எப்படி அந்த புரிதல் வரும்? அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாநிலத்துடைய பெருமைகளை, அந்த மாநிலத்துடைய வரலாறு, அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏன் கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்குதான் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோன்னு ஒன்றிய அரசை நோக்கி இவர் கேள்வி எழுப்பி இருக்கணும். 2 வருஷம் முன்னால கூட இந்த ஒன்றிய அரசு ரிபப்ளிக் டே பரேட்ல வீரமங்கை வேலுநாச்சியார் மருத்துவ சகோதரர்களுடைய அந்த திருவுருவ சிலை இருக்கக்கூடிய அந்த புளோட்டரை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரிபப்ளிக் டே பரேட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் யாரு? எங்களுக்கு ராணி லட்சுமி பாய் தான் தெரியும் அப்படின்னு. ராணி லட்சுமி பாய்க்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு முன்னாலேயே இருந்தவங்க வீரமங்கை வேலுநாச்சியார். அவங்கள பத்தி வடநாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்கல்ல, அந்த வரலாறு தெரிய வேண்டாமா? வரலாறு எதுக்கு பசங்களுக்கு கத்துக் கொடுக்கிறோம்? ஏன்னா வரலாறு பல முக்கியமான பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வரலாறு தான் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கடந்து கடந்துதான் ஒரு சொசைட்டி முன்னேறுது, மெருகேறுது, பண்படுது. 800 வருஷம் முகலாயர்கள் ஆண்டாங்க, பிரிட்டிஷார்கள் 200 வருஷம் ஆண்டாங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துல, நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல, நம்மளுடைய கல்ச்சர்ல கண்டிப்பா இருக்கும். ஒருத்த முஸ்லிம், ஒருத்த கிறிஸ்டியனுங்கிறதுக்காக அதை ஒட்டு மொத்தமா தூக்கி எறிஞ்சிட முடியாது. நாம விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த வரலாறு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. அப்ப அந்த வரலாறுல இருந்து என்ன நல்லதை நாம எடுத்துக்க முடியும், என்ன நல்லதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் அப்படிங்கறத நாம யோசிக்கணும். அதை விட்டுட்டு என்னைக்கோ நடந்த வரலாற்று பிழைக்காக இன்னைக்கு இருக்கிறவங்களெல்லாம் நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு முட்டாள்தனமா இறங்குறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க.
இப்ப சிலபஸ்ல இருந்து இதெல்லாம் தூக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது போய் சாராம இருக்குமா? இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். ஏஐ அசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆப் வந்துருச்சு. ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி சம்பந்தமான ஒட்டுமொத்த நாலேஜையும் ஒரு நிமிஷத்துல போன்ல கொடுத்துருது. நீங்க ஸ்கூல் சிலபஸ்ல இருந்து முகலாய வரலாறையோ இல்ல ஆங்கிலேயர் வரலாறையோ எடுத்துட்டா இன்னைக்கு இருக்கிற பசங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சாஃப்ரனைசேஷனை தான் நம்ம எதிர்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க, ஒன்றிய அரசுக்கு ஆதரவா பேசுறீங்களே சார். உங்க பையனை மட்டும் கொண்டு போய் ஏன் துபாயில படிக்க வச்சீங்க? இன்னைக்கு வர்ஜீனியால ஏன் படிச்சுட்டு இருக்காரு அவரு? உங்களுக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, அதனால அவரை வெளிநாட்டுல கொண்டு போய் உங்களால படிக்க வைக்க முடியுது. அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் கோச்சஸ் ஏற்பாடு பண்ணி கோச்சிங் கொடுத்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்விம்மிங் சாம்பியனா அவரை உருவாக்க முடியுது. சந்தோஷம் தான். ஒரு இந்தியர் இன்டர்நேஷனல் லெவல்ல அவ்வளவு மெடல்ஸ் வாங்கி குவிக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் தான். ஆனா எல்லாராலையும் ஒரு மாதவன் மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? எல்லாராலும் மாதவன் மாதிரி துபாயில படிக்க வைக்க முடியுமா? இல்ல வர்ஜீனியால படிக்க வைக்க முடியுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பெற்றோருக்காக யார் சார் பேசுறது? உங்கள மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், உங்கள மாதிரி பேசக்கூடியவர்கள், நீங்க பேசினா 4 பேர் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நீங்க தானே சார் அவங்களுக்காக பேசணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க பேசுவீங்களா? இல்ல உங்க படம் ஓடணுங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவை தூக்கிட்டு வந்து மக்கள் மனசுல திணிக்க முயற்சி பண்ணுவீங்களா? சரி, இந்த சங்கிதான் இந்த மாதிரி இருக்குன்னா புதுசா ஒரு சங்கி களத்துல இறங்கி இருக்கு. அதான் விஜய் தேவரகொண்டா. நேத்து கொடுக்கிற ஒரு இன்டர்வியூல அவர் பேசுறாரு, ஆங்கிலேயர்கள் 200-300 வருஷம் நம்மள ஆண்டுட்டு ஆங்கிலத்தை இங்க திணிச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம மொழிகளை அழிச்சுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் ஆங்கிலத்துக்கு ஒரு குளோபல் பிரசன்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப கோபம் வருது, எனக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. நம்ம மக்கள், நம்ம முன்னோர்கள் நம்ம மொழிகளை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாங்க. அதனாலதான் நம்ம படங்களுக்கு உலக அளவுல பெரிய வரவேற்பு இருக்க மாட்டேங்குது. பிராட் பிட் நடிக்கிறாரு ஒரு படத்துல, நானும் ஒரு படத்துல நடிக்கிறேன். பிராட் பிட் படம் உலகம் ஃபுல்லா ஓடுது, வரலாறு படைக்குது. ஆனா நான் நடிக்கிற படம் ஆந்திரால மட்டும்தான் ஓடுது. பேன் இந்தியால கொண்டு போய் சேர்க்கறதே கஷ்டமா இருக்கு. அவருக்கு கோடிக்கணக்குல சம்பளம் கொடுக்கறாங்க, எனக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வருது. வரலாற்றுல டைம் டிராவல் பண்ணி நான் பின்னோக்கி போனா அவுரங்கசீப்புக்கு ஒரு 3 அறை கொடுப்பேன், ஆங்கிலேயர்களுக்கு 2 அறை கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் மிஸ்டர் தேவரகொண்டா. நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆங்கிலம் ஒரு குளோபல் லாங்குவேஜா இருக்கு, குளோபலி கனெக்டிங் லாங்குவேஜா இன்னைக்கு ஆங்கிலம் இருக்கு. அதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள் 200 வருஷம் நம்மள ஆண்டது மட்டும் இல்ல, உலக அளவுல அவங்க ஒரு சூப்பர் பவரா இருக்கிறாங்க. வரலாறை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சமூகம் ஆதிக்க சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்துடைய வரலாறு தான் அதிகம் பேசப்படும், அதிகம் எழுதப்படும். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட் இருக்கு. பிராட் பிட் நடிக்கிற படத்தோட பட்ஜெட் என்ன, நீங்க நடிக்கிற படத்தோட பட்ஜெட் என்ன சார்? அவன் கோடி கணக்குல டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படம் எடுக்கிறான். உங்க படத்தோட பட்ஜெட் என்ன சார்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50 இல்ல 100 கோடி செலவு பண்ணுவீங்களா? உங்களை விட 1000 மடங்கு செலவு பண்ணி அவன் படம் எடுக்கிறான். அத குளோபலா அவன் மார்க்கெட் பண்றான். குளோபலா அவனுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. எல்லா நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிராட் பிட்ட தெரியும், அதனால அவங்க பாக்குறாங்க. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. உங்க வேல்யூ என்ன அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க சார். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதையால இருக்கு இது. அப்படி என்ன பெருசா கண்டென்ட் எடுத்து கிழிக்கிறீங்க இந்தியன் சினிமால? ஆங்கிலேயர்கள் ஒரு சாஃப்ட் பவரா இருக்காங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, ஆஸ்கார் எடுத்துக்கங்களேன். ஆங்கில படங்கள் ஆஸ்கார் ஜெயிக்குது. ஆனா அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கொரியன் பிலிம்ஸ், ஜாப்பனீஸ் பிலிம்ஸ், இட்டாலியன் பிலிம்ஸ், பிரெஞ்சு பிலிம்ஸ், ஜெர்மன் பிலிம்ஸ், இவங்கெல்லாம் எவ்வளவு ஆஸ்கர் ஜெயிக்கலையா? அவங்களோட மொழி என்ன ஆங்கிலம் மாதிரி உலகளாவிய லெவல்ல பரவி இருக்கா? இல்ல. அப்போ ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டி நல்ல கண்டென்ட்டோட படம் பண்றாங்க. நீங்க நடிக்கிற மாதிரி அர்ஜுன் ரெட்டி மாதிரி படத்துல எல்லாம் அவங்க நடிக்கல. நல்ல தரமான ஸ்கிரிப்ட செலக்ட் பண்றாங்க.
அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நல்ல தரமான ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. படங்கள் மூலமா அரசியல் கருத்துக்களை, குறிப்பாக ஒரு சாரார் சார்ந்த பொய் கருத்துக்களை, வரலாற்றை திரிச்சு திணிக்கணும் அவங்க முயற்சி பண்ணல. ஆனா இன்னைக்கு இந்தியால பெரும்பாலும் அப்படியான படங்கள் தானே வந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து பேச எந்த நடிகருக்கு தைரியம் இருக்கு? ஒரு சிலரை தவிர. கொஞ்ச நாள் முன்னால அனுராக் காஷ்யப், ஹிந்தியில மிகப்பெரிய டைரக்டர், பல வெற்றி படங்கள் கொடுத்தவர், நல்ல நடிகர், திறமையான நடிகர். அவர் சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு பாம்பேல இருக்கவே இஷ்டம் இல்ல, நான் சவுத்துக்கு மைக்ரேட் ஆயிட போறேன். இங்க இந்த சங்கிகளோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிலிம் இண்டஸ்ட்ரியே கிட்ட குட்டிச்சோரா போச்சு, நாசமா போச்சு, என் போன்ற சிந்தனையாளர்களுக்கு இங்க வேலை இல்ல, நான் சவுத்துக்கு மைக்ரேட் ஆயிட போறேன், சவுத்துல போய் செட்டில் ஆயிட போறேன் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட கொஞ்சம் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நடிகர் பிரகாஷ் ராஜ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, நீங்க இவ்வளவு ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுறீங்களே, இதனால உங்களுக்கு வாய்ப்பு வராம போயிடுமே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, வாய்ப்பு வரலதான், வாய்ப்பு குறைஞ்சிடுச்சுதான். அதுக்காக நான் பேசாம இருக்க முடியுமா? ஒரு அலை அடைச்சுக்கிட்டு போகுதுன்னா அந்த அலையோட போறவங்க உணர்ச்சியே இல்லாத ஜடம் பிணத்துக்கு சமம். உணர்ச்சி உள்ளவன், சிந்திக்க தெரிஞ்சவன் எதிர்நீச்சல் போடணும்னு நினைப்பான். நான் இன்னும் செத்து போயிடல, என்னுடைய சிந்தனை இன்னும் உயிரோட்டமா தான் இருக்கு, ஒரு பிணமாக வாழ நான் விரும்பல, படம் எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, மக்கள் மனசுல ஒரு நல்ல மனிதனா நான் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பேசினேன். படத்துல வேணா அவர் வில்லனா இருந்திருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில அனுராக் காஷ்யப், பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் தான் ஹீரோஸ். ஆனா ஸ்கிரீன்ல பெரிய சாக்லேட் பாய் மாதிரி இருக்கக்கூடிய மாதவனோ விஜய் தேவரகொண்டாவோ உண்மையிலேயே ரியல் லைஃப்ல யூ ஆர் நத்திங். மாதவன், விஜய் தேவரகொண்டா போன்ற சங்கிகள் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகம் இருண்டு போயிடாது. ஆஸ்ட்ரிச் மண்ணுக்குள்ள தன்னுடைய மண்டைய புதைச்சுக்குமா, அப்போ எதிரிகளுக்கு தான் தெரிய மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்குமா. அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்ணக்கூடிய செயல். வரலாற்றை சில பக்கங்களை நீக்கிறதுனாலயோ இல்ல சில பக்கங்களை இருட்டடிப்பு செய்யறதுனாலயோ வரலாற்றை உங்களால மாத்த முடியாது சார். 800 வருஷம் முகலாயர்களும் 200 வருஷம் ஆங்கிலேயர்களும் நம்ம ஆண்டாங்க. இது வரலாறு. இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இது மூலமா நம்ம பண்பட கத்துக்கணுமே தவிர இது மூலமா பகைமையை வளர்க்க கூடாது. அதுதான் முன்னேறிய ஒரு சமூகத்துக்கான அழகு. அதை விட்டுட்டு என்னைக்கோ நடந்த வரலாற்று பிழைகளுக்கு இன்னைக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு கிளம்புனா இந்த சமூகத்தை இன்னும் 100 வருஷம் பின்னோக்கி தான் எடுத்துட்டு போறாங்க. இது போன்ற விஷயத்துக்கு மனசாட்சி உள்ள எவனும் தொலை போக மாட்டான். மண்டை மேல கொண்ட ரொம்ப தெளிவா தெரியுது சார். முதல்ல அதை மறைங்க. நன்றி, வணக்கம்.